இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஏற்காடு வந்திருக்கோம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஏற்காடு ஒரு வீக்கெண்டில் ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் தான் வந்து லீவ் மெரிடியன் ஹில் டாப்பு. ஹோட்டல் வந்து செம்மையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே எப்போ வீடியோலாம் அவ்வளோ எடுக்கலை, சும்மா ஹில்ஸ் ஏறுற அந்த வியூ மட்டும்தான் எடுத்தோம். இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஹோட்டல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம எங்கெங்கே போகிறோன்றத அப்படியே ஒரு vlog-ஆ பண்ணிடலாம். கல்லு வச்சிருக்காங்க அங்கே இடம் இல்லை. என்ன இது? மெரிடியன் அதில் பிளாக் ஆயிருக்கு. சரி ஆமாம். இந்த செவுத்துல எழுதி பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்ல ஒரு போர்டு, ரைட்ல அம்புகுறி போட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ரோட்ல போய் லாஸ்ட் ரைட் கட் பண்ணுங்க, அந்த மெரிடியனுக்கு போயிடும். லாஸ்ட் ரைட். சரி, தேங்க்யூ. அது ரோடு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இன்னொரு ஹோட்டல் கரெக்டிட்டு போய் அந்த ஹோட்டலுக்கு வழி நம்ம ஒருத்தங்களாக தான் இருப்போம். இல்ல அவங்க ஆரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல தான் சொன்னாங்க. அங்க ரைட் இல்லை. சன் இதான் போல சன் வந்துருச்சு. எங்க அந்த ரோடுக்கு வந்துட்டோம். அடைச்சிருந்த ரோட்டு வழியா தான் போகணும் மாமா. அதுக்கு எப்படிமா போறது? இது ரோட்ல தானே போகணும். இப்படி போகணும், கீழே போகணும். அந்த வழி லெஃப்ட்.
லெஃப்டா இருக்கா அங்க லைட் எரியுது பாருங்க. இது ஷார்ப் போய் அது இல்லையோ, இதுவா இருக்குமா? எது வீடு எது போகுது தெரியல. அதுக்கு என்ட்ரன்ஸ் மேப் என்ன பாப்பா காட்டுது? என்ட்ரன்ஸ் இங்க அரைவ்ட்னு காமிக்குது. அரைவ்ட்னு இதுவா தான் இருக்குமா? இந்த ஹோட்டல் இதுக்குள்ள போணுமா? அது வேற அரைவ்ட்னு அரைவ்ட்னு வேற காமிச்சிச்சு. லாஸ்ட் வீடு மாதிரியே இருக்கு. இது பேக் வழியோ? அதான் ஜிங்கோ அந்த பக்கம் ரோடு. நம்ம ரூம் நம்பர் வந்து 214 மெரிடியன் ஹில்டாப். இங்கே தான், இங்கே ஆக்குப்பைடு. இது எல்லாமே ஃபுல்லாகவே இதாக இருக்குது. இந்த கார்டை காமிச்சா இப்போ நம்ம உள்ள போயிடலாமா? அதில் வைஃபை எல்லாம் மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்கு என்ன ரெகுலேட் இருக்குது. ரொம்ப சவுண்ட் வரும். இதான் வந்து நம்ம ரூமு. அதாவது ஒருத்தரில் 4 பேர் வந்து 4 பேர் அது வீடாகவே இருக்குது சொல்லிக்கலாமா. ஃபஸ்ட்டு வந்தவனையுமே வந்து மினி ஃப்ரிட்ஜு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜு ஃபஸ்ட்டு ஒரு கபோர்ட் மாதிரி ஹைலைட்டிங் ஒரு பெட்டு செமையாக இருக்குல்ல. ஒரு சிங்கிள் பெட்டு. அப்புறம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸு. அதுக்கப்புறம் 2 வாட்டர் பாட்டிலு, காஃபி மேக்கரு. இங்கே பாருங்க, செம்ம சோஃபா பயங்கரமாக இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு. அப்புறம் இதுதான் மெயின். உள்ளே வந்தாச்சுன்னா இங்கே ஒரு மிரரு, இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். இதான் வந்து ஷவர் எல்லாமே. அப்புறம் வந்து ஹைலைட்டே தான். நம்ம இங்கே 2 பேருக்கு இருக்கலாம். அதே மாதிரி அங்கே ஒரு சிங்கிள் பெட்டு. ஸ்டூலில் ஏறி போகிற மாதிரி ஏறி போக மாட்டிருக்கு. பெட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு மெயினாக காலையில் வந்து செம்ம வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. நான் காமிக்கிறேன். இதுதான் பால்கனி. இப்போ நைட்டு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. காலையில் இருந்துச்சு செம்ம வியூ பாயிண்டாக இருக்கும். காலையில் பார்க்கலாம். ஆனால் இதோட ஹைலைட்டு டோர் தான். இங்கே இந்த வாட்டர் கபோர்டில் இது வேறு லெவல். நம்ம கொரியன் ட்ராமாலாம் தெரியும். டைனிங் டேபிள் இப்போ இங்கே வச்சுட்டா சாப்பிட்றது வந்து இப்படி சுற்றி விட்டுக்கலாம். அந்த எண்டில் இருக்கவங்களுக்கு இப்படி கொடுக்க வேண்டியதில்லை. இதை வச்சு இப்படி சுற்றி விட்டால் போதும், இப்படி வந்துடும். அதனால ஹைலைட் என்னன்னா இந்த டோரை இப்படி பூட்டிக்கலாம். எவ்வளோ பெரிய டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா மாசிவான டோர். இப்படி பேசினா இங்கே 3 பேர், அங்கே சிங்கிளா. இப்போ டிரைவர்லாம் தான் அங்கே இந்த மாதிரி செம்மையாக இருக்கலாம். நாங்கள் நினச்சே வர பார்க்கலாம். இது வந்து மெரிடியன் ஹில்டாப் செம்மையாக இருக்குது ஹோட்டல். ஓகே, காலையில் எழுந்துச்சி கிளம்பி
பார்த்தீங்களா நேற்று நைட்டு வரும்போது ஒன்றும் தெரியல. மரம் பாருங்கள், ரிசார்ட்டுக்கு நடுவில் வந்திருக்கு. எப்படி அப்படியே மேலே வரைக்கும் போயிருக்கு. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா மரம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்கான மரம் ஏதோ வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. செருப்பு வந்து காரில் போட்டேன், அதனால வேறு வெளியில் காஸ்டியூம் போட்டு. இதான் எங்கள் ரூம். இப்படி இருந்துச்சுன்னா வேக்கேன் இருக்காங்கன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட் டைம் செம்மையாக இருக்குது. இதான் இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டு. என் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. பாருங்களேன், இதெல்லாம் வந்து பாறையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த சைடு இங்கே பார்த்தா ஸ்விம்மிங் பூல், ஆனால் அது மெயின்டெனன்ஸ் இல்லைன்ட்டாங்க. அங்கே இன்டோர் கேம் ஒன்று இருக்குது, முடிஞ்சால் சாப்பிட்டு நம்ம போய் விளாட்லாம். அப்புறம் இது இந்த பில்லர் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க, கருங்கல்ல. இது ஆல்ரெடி பில்லர் போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. வாட்டர் பாட்டில் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இதான் வந்து நம்ம வந்திருக்க ஹோட்டல் மெரிடியன் ஹில் டாப், ஏற்காடு. நைட்டு வந்ததுனால தெரியல, செமையாக இருக்குது. எப்படி காம்பவுண்டில் வந்து கருங்கல்லையே பண்ண மாதிரி செமையாக இருக்குது. இதான் ரிசப்ஷன். ஆக்சுவலாக இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஸ்கை பார்க்கு. இங்கே அதாவது ஏற்காடுலேயே வந்து இந்த 1 டேக்கு ஃபுல்லாக இங்கே மட்டும்தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஸ்கை பார்க்கு இங்கே வந்துட்டோம். டேகா ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் முடிச்சுருங்க. மேலே தானே? மேலே தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்வென்ச்சர் பார்க் முடிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த ஸ்கை பார்க்கில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வந்துட்டோம். பார்த்தா மலை மேலே ஏற ட்ரக்கர் மாதிரி எதுவே மாட்டி விட்ருக்காங்க. போய் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டன் இந்த எண்டுக்கு வந்துடும். போகலாம். ஹெல்மெட் வேறு ரொம்ப டிஸ்டர்ப் இருக்குது. புல்லுலேயே எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. எலிஃபண்ட்டு, சந்தாரி, அதெல்லாம் முட்டை போட்டாச்சா. பேர் என்ன வச்சுங்க? எது பேர்? பொட்டை போட்டாச்சா. எது பேர்? ஹிப்போ பொட்டாமஸ். கேமரா வச்சுட்டு வந்துருக்கலாமோ? ஆமாம், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னு தெரில. நான் போய் வேணா வச்சுட்டு வரட்டா? வேணாம், எங்கே போகிற திருப்பி?
காலமுறைக்கு காலமுறைக்கு பாய். இப்போ வந்து ஜிப்லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைக்கிளிங். நான் அங்கே இருக்கேன், அது பார்ப்போம். இது எல்லாமே காஃபி பிளான்டேஷன் நினைக்கிறேன். ஐயா வந்து இங்கே பாருங்க, இதில் நடந்து போகணும். ஜிங்கு ஏமா சைக்கிள் இப்படி விழுகாதம்மா? இதுவே ஒரு அட்வென்ச்சர் தான். ஒன்னாவது போ. என்ன பண்ற? எல்லாத்தையும் அந்த பேக்குள்ள போடுறது தான் நல்லது. போங்க. ஏங்கம்மா. ஐயம்மா. இந்த வாட்டி சிக்கன். ஐயோ கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஆஃப் பண்ணு, நம்ம போலாம். ஜிங்கு, நம்ம காரில் லெஃப்ட் சைடு விண்டோ இறங்கியே இருக்கு பாரு. பின்னாடியா? அதான் ஒன்றும் இல்லை. ஏய் என்னடா சரி போய் ஏற்றிட்டு வந்துடுறேன். அதான் வந்து நான் என்ன சொல்கிறேன், கெஸ்ட்டுக்கிறேன். கெஸ்ட்டு முடிச்சுட்டு வந்து தனியாக பார்த்தாங்க. நான் சொல்கிறேன், நானே அங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு அவர்கிட்ட அப்படியே ஒன்றும் இல்லாமல் மூக்கில் வந்து புரியாது. நான் சின்ன சொல்கிறேன் கெஸ்ட்டு தான் நீங்கள் சொல்லவே தேவை, எனக்கு தேவையே இல்லை. வேஸ்ட் தானே நான் சொல்கிறேன். நான் காலைல சீட்டு வாங்கிட்டு அப்படியே இவனுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஐயோ காலைல சார் வரப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துறாங்க லைனாக கேமரா தூக்கிட்டு வந்து அதுதான் எப்படா
இரு அப்படியே இரு. அந்த அது ஒன்று பாஸ் ஆகிருந்தா அது டயர் வந்துருக்கேன். நீதான் போலீஸ்கார ஆகணும். இப்போ வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த அக்வாரியம், அந்த பேட்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே போகலாம். ஓகே, நானே ஆக்சுவலி கரெக்டாக 10 ஆகி போய் நிற்க கூட நிற்காது. வேஸ்டட். அடி ஒன்னாச்சு அடி அது மேலே. சூப்பர். ஐயோ நான் வேற ரொம்ப பேசிட்டேனே. கீழேனா கார்டன் வச்சுருக்காங்க. சிங்கு விஆர் கேம்ஸ் தான். இப்படி ஆடுது சிங்கு. இந்த ட்ரீ நல்லா இருக்குல்ல. இந்த வழி போயிட்டு அந்த மிஸ்ட்ரி டனல் வழி வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஓ, இது ஷேப் பாருங்க, ஹார்ட்டின் ஷேப்பில் உள்ள ஏதோ இருக்கு. ஐயோ ஆடுதே சிங்கு, ஆடுது. ஆட்டாமாவா? ஏன் ஆட்டாத அந்த ஐயோ ஐயோ இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேரி ஹவுஸ், அதுக்குள்ளே போகிறோம். வாங்க போய் எப்படி எப்படின்னு பார்ப்போம். பயமாக இருக்குமா?
வேறு குளிச்சுட்டு இருக்கு. அது இது இல்லையா? இந்த வழி வெளியே போகணும். ஜிங்கு, இதுக்கு பேர் என்ன பேர்? இங்கே ஒன்று உட்காந்துருக்கு பேர். ஆ, டெக்கோவா? 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 இது என்ன அமைதியாக உட்காந்துருக்கு? எது இது? இது பெரிய கிளி பேர் என்ன பேர் ஜிங்கோ? எது 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 சாப்பிடும்? அங்கே கொடுக்கணும் ஜிங்கோ. ஆ, வரும் வெய்யே பார்க்கணும் இல்லாது. வருது சாப்பிட மாட்டீங்க. அவங்க கையில கொடுத்தா நீங்க பாரு. தூங்குதா உன் கையில இருந்து? கையில் எடு. போட்டோ இங்கே பாரு, இங்கே பாரு சிரி. பயப்படாதீங்க சிரி. இல்லை இல்லை இல்லை. அது பார்க்கதான் பயமா இருக்கு. ஹாய். அது ஒன்றும் பண்ணாதா? கை தட்டானா? பயமா இருக்கு. ஒன்றும் பண்ணாது ஜிங்கோ. ஜிங்கோ என் வாட்சை கழட்டிட்டு இருக்கு வருது. வாட்சை கடிக்குது. ஜிங்கோ கையை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. விட்டுட்டு வா. குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லியாச்சு. ஓ, ஜிங்கோ பிடிச்சிக்கோ. இப்போ வந்து நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிறோம். அங்கே வந்து இந்த மாதிரி நடந்து போகணும், இல்லைன்னா இந்த மாதிரி இதில் போய்க்கலாம். ரோப் கார், ரோப் சேர். அது ரோப் சேரில் போய்க்கலாம். ரோப் சேர் இதுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நடந்து போகலாம், எப்படி வேணால் போய்க்கலாம்.
ஓ இந்த வழி நடந்து போகணும் மாட்டிருக்கு சிங்கம். நடந்து போனாலும் ஈஸி தான் போல. ஆனால் இல்லை, அது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காங்க, மேடாக இருக்கும். இதை வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா 120 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. இது அப்படியே இங்கே நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. காற்றுக்கு வந்து அப்படியே ஆடுற மாதிரியே இருக்குது. ஆனால் வேறு லெவலு. ஆனால் சேஃப்டி எப்படின்னு தெரியல, எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால் டக்குன்னு வந்துட்டோம். இதுதான் ஸ்கை டவர், அவ்வளோ அடி வருங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து காளையெல்லாம் வச்சுருக்காங்க, ஜல்லிக்கட்டு காளை. 1 2 3 4 இடம் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு குட்டி கலர். சரி, நான் அப்படியே கீழே கிளம்பிட்டு போய் லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் ரூம் போக வேண்டியதான். இது கொஞ்சம் பயங்க தான் உண்டாலும் பயமாக தான் இருக்க மாட்டேங்குது. లేదు నేను పోలేదు, ఇప్పుడు బేబీ పోయే వరకు ఎత్తుకున్నాను. ఇది వచ్చి దీంట్లో మాటకి పోయేద్దా ఉండాలి. ఎలా అంటే సడన్ అది ఉండా ఇంట్లో తీసి పెట్టేసి వచ్చేసా.
போகிற வரைக்கும் மட்டும் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் போங்க. நல்லா உட்காருமா கன்வீனியன்ட்டா. அந்த 2 இருக்குல்ல அதை பிடி. இந்த பெல்ட்டு அங்கே சரி மம்மி பாப்பாக்கு பாய் சொல்லிடு பேபி. பாய். என்ன போட்டிருக்காங்க? பேபி ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தா தான் பயமாக இருக்கு. அதை எடுத்து விட்டா அது எண்டுலவா போய் நிற்கும். நீ அங்கே போய் இங்க இறங்கி நில்லு. மடக்கியே வச்சுக்கோமா. மடக்கியே வச்சுக்கோ. நீ இருக்கிற ஹைட்டுக்கு வேற. சடனாக வந்து யூ பண்ணுறது கீழே இறங்கி மேலே பாய். போனது. பாய்மா. பாய். பாய். ஓகே சரி பத்திரம். ஓகேவாண்ணா? கால் மட்டும் பத்திரமா. கால் மணியில் பே பண்ணிக்கோங்க. ஹைட்டுக்கு பிரச்சனை. இங்கே ஓன்றேன். பஸ் ஹோட்டலோட இப்போ அந்த ஸ்கை பார்க் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்துடும். ஹோட்டலுக்கு வந்து செம்ம டயர்டு, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ஆனால் ஓகே, ஏலகிரி 1 டே இந்த மாதிரி வந்து ஓகே. 2 டேஸ்க்கு மேலே இங்கே பார்க்குறது போகணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. சரி, ஓகே, பாய்.